ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா என்னடா ப்ரொமோஷனே பண்ணாமல் இருக்காங்க, சரியாகவே ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்ற ஒரு பக்கம் டாக்ஸ் இருந்தாலும், இப்போது ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொமோஷன் தேடி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லா இந்தியா முழுக்க நேஷ்னல் மீடியாலேருந்து எல்லா மீடியாலேருந்து ஜனநாயகனுடைய ஃபீவர் தான். எங்கே பார்த்தாலும் ஜனநாயகன் அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ ப்ரொமோஷனே பண்ணி கொடுத்துட்டாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா விஜய் படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி அதோட பெருசாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சென்சார் இஷ்யூ தான். இது சர்டிஃபிகேட் கொடுக்காதனால மிகப்பெரிய ஒரு இஷ்யூ மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் வந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ முக்கியமான ஆர்டர், அது ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் தான் சொல்லலாம். முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கும் சரி, தாவைக்கா தொண்டர்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மோடு தான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தது இன்னைக்கு என்ன நாள் நமக்கு தெரியும், ஜனநாயக நாள். அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற நாள் இன்னைக்கு. முக்கியமாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரசிகர்கள், தாவைக்கா தொண்டர்கள், மக்கள், அந்த கட்சி எல்லாரும் செலிப்ரேஷன் மோடில் இருந்திருப்பாங்க. வேற லெவல் வைப்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ரசிகர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அடுத்தது வர நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணலாம் செலிப்ரேஷன். இன்றைக்கி இல்லைனா கூட என்ன அப்படின்றது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்காங்க ரசிகர்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்திருக்குன்றது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்றது இப்போ பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேசலாம். தொடர்ந்து இதில் அரசியல் ஆக்கப்பட்டிருக்க இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல், அதாவது விஜய் அவர்கள் அரசியலில் வந்துட்டார்ல, இப்போ தாவேக்கா அரசியல் களம் எப்படி இருக்குன்றது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே, ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தொடர்ந்து நம்ம முக்கியமான ஒரு வீடியோஸ் போடுவோம். அரசியல் காலத்தில் சோஷியல் மீடியாவில் நடக்கிறது சரி, முக்கியமாக சொசைட்டியில் நடக்கிற சினிமா பற்றி பல விஷயங்கள் நம்ம வீடியோவில் பேசுவோம் தொடர்ந்து. ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அங்கே போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஃபீவர் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே பயங்கரமாக இருக்கும். விஜய் படங்கள் வரும்போது வேற லெவல் வைப்புன்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிற ரசிகர்களிடையே சரி, மக்களிடையே. ஆனால் இது வாட்டி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் விஜயோடைய கடைசி படம் இருக்கிறதுனால. இது வேற லாஸ்ட் டைம் அப்படின்னால வேற லெவல் செலிப்ரேஷனாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் நல்லா கொடுக்கணும், சென்ட் ஆஃப் நல்லபடியாக அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிரச்சனைகள் வரும். விஜய் அவர்களே ஆடியோ லான்ச்சில் சொன்னார். மலேசியாவிலே நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருப்பார், அதாவது ஏற்கனவே எனக்கு பிரச்சனை வரும் படங்களுக்கு, இப்போ நான் வேறு காலத்தில் இருக்கேன், இப்போ அரசியல் காலத்தில் இருக்கேன், ஸோ சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துருச்சுன்னா இது விஜய் அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்டே சொல்லியிருக்காரு, கேவின் ப்ரொடக்ஷன்கிட்டே சொல்லியிருக்காரு. அதாவது என் பிரச்சனை, என் படங்களுக்கு பார்த்து தொடர்ந்து பிரச்சனை வரும், இப்போ நான் வேறு காலத்தில் இருக்கேன், அரசியல் காலத்தில், ஸோ இந்த படத்துக்கும் பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு என் படத்தை நீங்கள் ஒர்க் பண்ணணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க, ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க சொல்லியிருக்காரு. அது அவங்க சமைச்சாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ சொன்னபடி பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இந்த விஷயத்தை கணிச்சிட்டாரு தளபதி விஜய். ஸோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த படம் ப்ரொமோஷன் ஃப்ரீயாக தேடி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம். அதாவது எதிரிகளுக்கு ஒரு பக்கம் இது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க எதிராக திரும்பிடுச்சு தான் சொல்ல, ஹேட்டர்ஸ்க்கு முக்கியமாக. ஏன்னா இந்த படத்துக்கு பல பேர் ஆதரவு குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. முக்கியமாக செலிபிரிட்டிஸ்லேருந்து சினிமா பிரபலங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களிடையே பயங்கரமாக சப்போர்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே பயங்கரமான சப்போர்ட் இருக்குது விஜய்க்கு. இப்போ இதோட இந்த படத்தினால பயங்கரமாக சப்போர்ட் ஆயிடுச்சு விஜய்க்கும் சரி, இந்த படத்துக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா செலிபிரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பல பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இந்த படத்தை பற்றி. அதே மாதிரி நடிகர் சாந்தனு பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா முக்கியமாக டைரக்டர் இவர் பேசியிருக்காரு, நம்மளுடைய வெங்கட் பிரபு டைரக்டரும் சரி, கார்த்திக் சுப்பராஜ், அப்புறமா அஜய் நாயமுத்து, அப்புறமா நம்மளுடைய இது ரத்னகுமார் டைரக்டர் பேசியிருக்காரு. நடிகர்களில் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிபி சத்யராஜ், சாந்தனு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஜெயம் ரவி, முக்கியமாக சிம்பு, நான் அது திரும்பியே சொல்கிறேன், அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பல பேர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் தீவிரமான விஜய் ரசிகர். அவர் அந்த எக்ஸ் தளத்திலே போட்டிருக்காரு. ஸோ பல பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னா, சமூக வலைத்தளங்கள், சோஷியல் மீடியாவில் என்னப்பா சினிமாவில் பார்த்து எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் சப்போர்ட் அவ்வளோ
எவ்வளோ பேர் தான் பண்ணியிருக்காங்க, பல பேர் சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டாங்க விஜய் அவர்களுக்கு. ஏன்னா விஜய் எவ்வளோ பண்ணியிருக்காரு சினிமாவுக்கு, வந்து சினிமாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படமும் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அந்த சமயத்தில் எல்லாமே ஓடிடி. ஆனால் எல்லாமே ஓடிடி ரிலீஸ் ஆன சமயத்தில், அதாவது பெரிய படங்களை ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனால் அப்படியே வந்து வெயிட்டிங்கில் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணலான்னு வந்து பிளான் போட்டோம். விஜய் வேணாம், நாங்கள் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோம், அப்போ தான் ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி அதை வந்து அப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி 50% ஆக்குபென்சியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி அது வந்து அப்புறமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து மக்களும் வர ஆரம்பித்தாங்க தேட்டருக்கு. அந்த அளவுக்கு சினிமாவை நேசித்தவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சினிமாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. பட் பல பேர் ஆதரவு கொடுத்தாலும் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆதரவு கொடுக்காம இருக்காங்களே அப்படின்றது ஒரு பக்கம் வந்து பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் இன்னொரு விஷயமா மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க ஆதரவு கொடுக்கலன்றது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் சைடும் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து அழுத்தங்கள் வரும். முக்கியமாக வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சியாக இல்லை மத்திய அரசு ஏதோ வந்து இருக்கிற ஆளுங்கட்சியில் சரி, இல்லை மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த இது இருக்கும். பட் ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். பட் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இதை பற்றி பல பேர் வந்து சோஷியல் மீடியா டாக்ஸாக வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு வராங்க. ஏன் சில பேர் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல, அது போதும். நான் செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தான் முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி ஒரு அரசியல் காலத்தை வந்துட்டார். ஸோ இதுதான் முக்கியம், மக்கள் தான் முக்கியமான விஷயம் தான். மக்களிடையே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆதரவு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆதரவு இருக்குது விஜய் அவர்களுக்கும் சரி, படங்களுக்கும் சரி. இப்போ கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கும் பயங்கரமாக ஆதரவு இருக்குது. இப்போ இதோட அதிகமாகிடுச்சு, அதாவது ஆதரவு வந்து பயங்கரமாக ஆதரவு ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா எதுக்கு விஜயை வந்து போய் நோண்டுறீங்க, கடைசி மடம் கூட அவருக்கு வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ என்ன விஜய் மேலே உங்களுக்கு ஒரு கடைசி படம் அவன் சொல்லிட்டாரு, அதை வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி இருக்கலாம்னு சொல்லி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் மிக இப்போ வந்து இது வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தது. ஸோ இப்போ வந்து ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க யூஏ சர்டிஃபிகேட். ஸோ அதை இதை கேட்டதுக்கப்புறமா செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்காங்க நம்ம விஜய் ரசிகர்கள். ஸோ இப்போ என்னன்னா இன்னைக்கு ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ இந்த இஷ்யூனால வந்து ரிலீஸ் ஆக போஸ்ட்போன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் மூலியமாக ஆர்டர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற பேச்சுகள் இப்போ போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் உடனே கிடச்சிருச்சுன்னா இப்போ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை, முக்கியமாக வந்து ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் தகவல் போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைனா ஜனவரி 23 அப்படின்றாங்க, இன்னொரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் 12 இல்லைனா 23 அப்படின்றாங்க, இல்லைனா நாளைக்கும் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அடுத்த மாதம் அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட் வரல இப்போதைக்கு. பட் வந்தால் அது வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு பக்கம் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது ரிலீஸ் தேதியே. ஸோ அந்த ரிலீஸ் தேதி கேட்டவொடனே பல பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, முக்கியமாக சினிமா செலிபிரிட்டிஸே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து மக்களிடையே வந்து அது பேச்சு போயிட்டு என்னென்னா, முக்கியமாக இந்த படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தான். பொங்கலுக்கு இந்த படம் வரும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து பொங்கலை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் இந்த ஜனநாயகன் படத்து ரிலீஸ் ஆன சமயத்தில் அப்படின்றது ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தான் சொல்லப்படுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பொங்கல் வந்து செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக அதை விட பயங்கரமாக பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல விதமாக பேசினாங்க இது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஷ்யூவில் மாட்டிகிட்டு இருக்குது. அதாவது இஷ்யூவை மாற்றி இது வந்து முக்கியமாக இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதாவது பல பேர் பேசினாலும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது அரசியலாக்கப்பட்டிருக்குன்னா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக அரசியலாக்கப்பட்டிருக்கு, அது எந்த சந்தேகம் வேணால். விஜய் அவர்களே மீடியாவில் சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் ஏற்கனவே பிரச்சனை கொடுப்பாங்க, அரசியலில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு சொல்லி இது அரசியலாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து எல்லாமே ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் இருக்குது, படத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி. அது வந்து எதிரிகள் வந்து எதிராக மாறிடுச்சுன்னு தான் சொல்லலாம், ஆதரவுகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் அரசியலாக்கப்பட்டிருக்கு, அது எந்த சந்தேகமும் வேணாம். நான் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போது இவருடைய தாவேகா கட்சியுடைய அரசியல் காலம் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆதரவு அதிகமாகிடுச்சு. அதாவது ஜனநாயகன் படத்தினால பார்த்தீங்கன்னா அரசியலுடைய களம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் முக்கியமாக தாவேகா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அது ஆதரவுக்குள்ள அதிகமாகிடுச்சு. மக்களிடையே வந்து சப்போர்ட் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. இது ஆனதுனால இன்னும் சப்போர்ட் அதிகமாகிடுச்சு தாவேகா கட்சிக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது தாவேகா நோக்கி பல கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், அதாவது ஒரு பேட்டியில், அதாவது
பல பேர் அதிமுகலேருந்து முக்கியமான அமைச்சர் தலைவர்கள் வந்து தாவேக்காவுக்கு வர போகிறாங்க. அதே இல்லாமல் ஓபிஎஸும் வந்து வருவார் கூட்டணிக்கு, அதே மாதிரி டிடி தினகரனுக்கும் வருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ பல பேர் வராங்க. அதே மாதிரி தேமுதிக கூட வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு கூட்டணிக்கு விஜய் தாவேக்கா கட்சிக்கு அப்படின்ற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரில. பட் ஆனால் ஒரு பக்கம் சைடு நியூஸ் போய்கிட்டு இருக்குது. அது வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் சமீபத்தில் கூட பொதுக்குழு நிகழ்ச்சி நடத்தினார். அதில் வந்து பேசியிருப்பார் மறைமுகமாக. அதாவது நாங்கள் போகிற கூட்டணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஆட்சி அமைக்கும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆட்சியிலே அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து எல்லாம் அந்த இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிவிக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னாங்கன்னா, வெளிப்படையாக யாரை அறிவிச்சாங்கன்னா நம்மளுடைய தாவேகா தலைவர் தான் அறிவிச்சிருந்தார். அதாவது நம்ம யார் கூட்டணிக்குள்ளே வராங்க அவங்களுக்கு ஆட்சியிலே அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அது யாருமே சொல்லு. ஸோ அது வைத்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் தாவேகா கூட்டணிக்குள்ளே வருவான்றது எல்லா பக்கமும் வந்து பேச்சு போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் ஆனால் இப்போது அஃபிஷியலாக அது கன்ஃபார்ம் எதுவும் ஆகலை. ஸோ ஒரு பக்கம் இது போய்கிட்டு இருக்குது. அது முக்கியமான நியூஸ் என்னென்னா, காங்கிரஸும் தாவேக்கா கூட்டணி வருமா அப்படின்ட்டு பல நாட்களாக வந்து இந்த விவாதம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா தாவேக்கா ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட வந்து ஸ்ட்ராங்கான அலையன்ஸில் இருக்காங்க. ஆனால் இது வந்து அதில் இருக்கிற அதில் டெல்லி தலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து ஏதாவது டிஎம்கே கூட்டணிக்குள்ளே தான் நம்ம இந்த தேர்தல் நிற்க போகிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்குள்ளே இல்லை, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கோம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கூட்டணி அப்படின்றாங்க. இங்கே இருக்க தமிழ்நாடுடைய காங்கிரஸுடைய தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் கூட செல்வ பெருந்தரை சொன்னார், அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணாம், நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், அதாவது நம்ம தாவேக்காவுக்கு போயிடலாம் கூட்டணிக்கு, ஏன்னா அங்கே ஆட்சி அதிகாரத்தை பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி பேச்சு. அதுக்கு என்ன காரணம் நம்ம முக்கியமாக சொல்கிறோன்னா, முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் சேர்ந்த முக்கியமான ஒரு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா அதுவும் ராகுல் காந்தி ரொம்ப க்ளோஸு. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய பிரவீன் சக்கரவர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக வந்துட்டுருக்காரு, முக்கியமான அரசியல் தலைவராக மாறிட்டார். அவர் வெறும் வந்து ஒரு நடிகர் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராக மாறிட்டார். ஸோ அவர் வந்து நீங்கள் அரசியல்லேருந்து வந்து நீங்கள் ஒதுக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த முக்கியமாக காங்கிரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா விவாதங்கள் எழுந்திருக்கு. அதில் முக்கியமாக சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் வந்து சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ் வந்து சரியான ஒரு வழியில் போல, வெறும் வந்து கூட்டணி பேச்சு தான் போய் மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் ஏதோ ஒன்று பிரச்சனை போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ளே. ஸோ அது காங்கிரஸ்குள்ளே தலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து சொன்னாலும், ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மற்ற நிர்வாகிகள் சரி, அது இருக்கிற கட்சியினர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வேணாம், நம்ம தாவேக்கா கூட போயிடலாம். ஏன்னா தாவேக்கா பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கொடுப்பேன்றது முதல் மாட்டில் தளபதி விஜய் சொல்லிட்டார். அதை வைத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேலேருந்து வெளியில் வந்து நம்ம டிவிக்கோட அலைன்ஸ் போயிடலான்றது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேச்சு போய்கிட்டு, தலைமை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் அது வந்து நம்ம டிஎம்கே கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை இது வந்து வெளியில் வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அது விட வேற லெவல் நியூஸ், அதாவது வேற ஒரு பொலிட்டிக்கலுடைய இதுவே மாறும், அது களமே மாறும். முக்கியமாக சொல்ல போனால் பல பேர் வந்து கதற ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பல பேர் கதற ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிற இங்கே முக்கியமான கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாமே கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட்டணி போனால், அதே சமயம் தாவேக்கா வந்து அதாவது காங்கிரஸ் கூட்டணி வந்தால் தான் வந்து ஜெயிப்பாங்கன்ற அப்படி ஒரு எண்ணம்ல அவங்க இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கணுன்றதான் முழுக்க யார் வந்தாலும் சரி, யார் வரலைனாலும் சரி, தாவேக்கா தான் வந்து ஆட்சி அமைக்க போது. முக்கியமாக 234 தொகுதியில் வந்து தாவேக்கா நின்று ஆட்சி ஜெயிச்சு முதலமைச்சர் விஜய் தான் ஆக போகிறான்றது தாவேக்கா நிர்வாகிகள், விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் உட்பட அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ அரசியல் களத்தில் வந்து பெரும் பேச்சாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ வந்து பல பிரச்சனைகள் போயிருக்கு. இந்த படம் வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வரப்போது எவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது அவங்க ஆதரவு நீங்கள் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் உங்கள் இதில் என்ன நினைக்கிறீங்க, அதாவது இது வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கா இந்த படத்துக்குன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா, முக்கியமாக தாவேக்கா கூட்டணி அமைச்சா தான் வந்து ஜெயிப்பாங்களா இல்லை தனிச்சின்ன கூட ஜெயிப்பாங்கன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பேசலாம், அரசியல் காலத்தை நடக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கணும். பை ஃப்ரம் டாக்குட்ஸ் டிவி.